திரு நாசர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். மற்றும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த விருதுகள் காசுக்கு தரப்படுவதாக கூறப்படுகின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே சொல்ல போனால் உண்மையிலே விருது கொடுக்குறேன்னு சொன்னால் இது எனக்கு இது ஒரு சிரிப்பாகவும் இருக்குது. என்னன்னு சொன்னால் விருது கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த காசுக்காக விருது கொடுக்குறாங்க அப்படின்னு அப்போ 10 பேர் கொடுத்தா அதில் 2 பேருக்கு தான் காசு மாதிரி செலக்ட் பண்ணுறீங்க கேள்வி வருது. அதை கவர் பண்ணி அவங்க நிகழ்ச்சியை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதையும் வருது. உண்மையிலே கண்ணால் காணாமல் எனக்கு சொல்லவும் மேலாது, காதால் கேட்காமல் சொல்லவும் மேலாது. ஆனால் அப்படி நடந்தது தப்பு. என்னென்னு சொன்னால் காசுக்காக விருது ஒன்று கொடுக்க இயலாது. ஏன்னா விருதுன்னு சொல்கிறது சாதாரணமாக அந்த நான் சொன்னேன் அப்கமிங் விருது கொடுக்க இயலும். என்னடா புதுசாக வளர்ந்து வர கலைஞர்கள் தானே, அதை ஊக்குவிக்கும் முறையில் கொடுக்கல. இது அப்படி கொடுக்குறாங்க இல்லை, சிஸ்டம் வேறாக போகுது. அது வேறுபடுத்தி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் போகிறதுனால சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். இது எனக்கு சொல்லலும் ஒரே பதில். ஆனால் நிகழ்வில் செய்யும்போது கவனமாக செய்யணும். அது எல்லாம் விருதுன்னு விருதை விருந்தாக்கக்கூடாது. அதை மிக கவனமாக கையாள வேணும். அப்படியான கதை காரணங்கள் வரும். ஆனால் எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்களான்றது என்னால் அதை ஒரிஜினமாக ஒரு கலைஞர்களுக்கு எனக்கு அப்படி சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலேயே இந்த விருதுகள் வழங்குபவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு செலவாகின்றது என்று? மண்டபத்திற்கு செலவு இருக்கின்றது, லைட் அண்ட் சவுண்ட்ஸுக்கு செலவு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய கேமரா கலைஞர்களுக்கு செலவு இருக்கின்றது, அங்கே வரக்கூடியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், சான்றிதழ்கள் எடுத்து கொடுக்க வேண்டும், விருதுகள், கேடயங்கள், பொன்னாடை என்று செலவுகள் இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் கலைஞர்களிடமிருந்து வாங்குகின்றோம் என்கின்றார்கள். இதில் என்ன தவறு இருக்கின்றது? நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக பணம் கொடுக்குறதுன்னு சொன்னால் ஸ்பான்சர்னு சொல்லுவோம். இப்போ நாம் சொல்லணும், இப்போ நாம் 2015 நான் செலவு செஞ்சுக்கிட்டு போது பொன்மனச்செம்மன் தாஜ்மான் அவர்கள் எனக்கு குறிப்பிட்ட இதுகளை செஞ்சு தந்தார். சர்டிஃபிகேட் அடிக்க ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி தந்தார். அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் நல்ல ஒரு மனிதர். அவர் சர்டிஃபிகேட் பொறுப்பெடுத்து அவர் செஞ்சார். இப்படி விருது உண்மையில் நான் காசு கொடுத்து தான் செஞ்சேன். என் ஃப்ரெண்டு உண்டு, குறைய விலையில் அந்த விருதை செஞ்சுதான் தான் பாடம் எடுத்தார். மற்றது இது சல்லி நோக்கத்தில் இல்லாமல் கலைஞர்களுக்கு ஒரு நல்ல நோக்கத்தில் கொடுக்குறதால அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து சந்தோஷமாக செஞ்சது. அதை விருதை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கான ஒரு நிலவரம் இல்லை. இன்றைக்கி எல்லா கலைஞர்களும் எடுத்திருக்கிறாங்க, எடுத்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க அப்படி ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் எனக்கு பாய்க்கலைன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ உயிர் கொடுத்துருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம்னு சொல்லி. அந்த மாதிரி செயல்பாட்டில் இறங்குறது தான் அவங்க கஷ்டப்பட்டு செலவழிக்கிறதுன்னு சொன்னால் 4 ஸ்பான்சராக அவங்க எடுக்கிறாங்க. அதை பெருசாக தப்பாக நான் நினைக்க மாட்டேன். அதை ஆனால் இதை வியாபாரமாக ஆக்க வேணாம். அதுதான் நான் சொல்கிறேன். இது ஒரு நேரம் செஞ்சாச்சும் முடிஞ்சிடணும். இது எந்த நேரம் வியாபாரம் மாதிரி ஆகக்கூடாது. இப்போ சமீப காலமாக இன்னும் ஒரு விடயம் ட்ரெண்டாக இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வருவது. அந்த நடிகை இந்தியாவிலே ஒரு அவுட் ஆஃப் டேட்டாக இருப்பாங்க, இல்லாட்டி இப்போது ட்ரெண்டிங் இல்லாத ஒரு நடிகையாக இருப்பாங்க. அந்த நடிகையை கூட்டிகிட்டு அந்த நடிகையின் கையால் ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு விருதோ வாங்குறதுக்கு 20,000 வாங்குறாங்களாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்டாயமே இல்லை. எப்படி அது சாதாரணமாகும்? அது விருது வாங்குறதுக்கு அவங்கள கையால் வாங்குறதுக்கு 20,000 கொடுக்கணும், 30,000 கொடுத்து விருது ஒன்று வாங்குறேன்னா அவர் செய்கிறது பிஸ்னஸ். அது கலை உணர்வோ கலை பற்றோ இல்லாத ஒரு மனிதர், அவர் வியாபாரம் செய்கிறாரு. அதுப்போ ஒரு விருது கொடுக்கறதுக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்கறதுக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கணும். இப்போ என்எம் ப்ரொடக்ஷன் கலை நிறுவனம்னு சொன்னால் அது செச்சிரிப்பாவில் எழுதப்பட்டது, அது எழுதியிருக்குது, சீல் பண்ணியிருக்குது இந்த நிறுவனம் கொடுக்குறதுக்கு. அது வெளி அது ஒரு இன்டர்வியூ போனாலும் அது பேஸ் பண்ணும், அதில் ஒரு 5 மார்க்ஸ் கிடைக்கும், அப்படி இருக்குது. அதேவே கண்ணை கலை எழுதிய வச்சுக்க இளங்கோட அதுவும் அந்த சர்டிஃபிகேட் ஒரு எழுத்து மூலமாக அங்கீகாரம் பட்ட ஒரு நிறுவனமாக அறக்காருது. இது எல்லாரும் கொடுக்காது, சும்மா பிளான் மாதிரி அடிச்சுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து விருது கொடுத்து அது எடுப்படாது. அது எப்படியுமே சாத்தியக்கூறும் இல்லை. அவங்க விருது கொடுத்ததுக்கு அது சும்மா பேப்பர் மாதிரி தான், அது ஏற்றுக்கொள்ள இயலாது. அது வியாபாரமாக அவங்க நடத்தக்கூடாது. இப்போ நாங்கள் 2015 செஞ்சு விருது விழாக்க போகிறோம், சான்றிதழ் கொடுத்துருக்கிறோம். இந்த இப்போ சமீபத்தில் பிரதேச செயலகத்தில் செஞ்சதில் மற்றது விருது விழா ஒன்று. இப்போ நாங்கள் கூடுதலான பெரிய விருது விழா ஒன்று அதை செய்ய போகிறதுக்கான ஆயத்தங்கள் நாங்கள் ஆகிட்டு என்ன படித்தோம். எத்தனை வரணும்னு பாருங்கள். 2015 போகிறோம், விருது விழா ஒன்று நடக்குது 2026. அப்போ அது பெரிய கெப்புக்கு பிறகு தான் அந்த விருது விழா நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் நிறுவனம் என்றைக்கும் பார்த்து இந்த விருது ஒரு வித்தியாசமான விருதாக இருக்கும்.
அப்படின்னு சொன்னால் காசு பணத்துக்காக வேண்டிய இல்லை. இந்த விருது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி கலைஞர்களுக்கு கஷ்டப்படுற கலைஞர்களுக்கு சில ஒத்துழைப்பும் உதவிகளோடு இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்குது. மற்றது வந்து உண்மையான விருதாக இருக்கணும். இப்படியே இடைக்கிட விருது கொடுத்துக்கிட்டு ஒரு காசு சம்பாதிக்கிற மாதிரி ஆகக்கூடாது. உங்களுடைய இந்த விருதை பற்றி சொன்னீங்க. உங்களுடைய விருது வழங்கும் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு 2026 விருது வழங்கும் நிகழ்வை வைக்கப் போவதாக சொல்கிறீங்க. இதற்கு கலைஞர்களை எப்படி நீங்கள் தெரிவு செய்ய போகிறீங்க? நிச்சயமாக கலைஞர்களை தெரிவு செய்ய போகிறது நாங்கள் சில கலைஞர் மட்டும் இல்லை இதில் இன்வால்வ் ஆக போகிறாங்க விருது வாங்குறதுக்கு. ஏன்னா எந்த நாளும் நாங்கள் கலைஞர்களுக்கு மட்டும் நாங்கள் விருது கொடுக்குறன்றதும் ஒரு முறையும் இல்லை. அந்த கலைஞர்களுக்கு வாங்கப்படாத கலைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆக்டிவிட்டீஷன், அவங்க எப்படி நடிச்சிருக்கிறாங்க, அவங்க எப்படி கலை சேவை செஞ்சிருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். மற்றது வந்து இன்னும் பல பேருக்கு நாங்கள் விருது அளிக்கிறதுக்கு இருக்கிறோம். அது வந்து இந்த இன்டர்வியூவில் நான் சொல்லலை. விருந்து விழா இன்னும் தொடங்கக்கூட நான் அதை பற்றி உங்களுக்கு விளம்பரமாக ஸ்டார்டிங்கில் இன்னொரு நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வருவேன். அந்த நேரம் எல்லாத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். அப்போ நீங்கள் இந்த விருது வழங்கும் விழாவை நடத்துகிறீங்க, உங்களோட கையால் செலவு செய்கிறீங்க. நான் நினைக்கிறேன் என்எம் ப்ரொடக்ஷனில் நடத்துகிறீங்க. என்எம் ப்ரொடக்ஷனில் இந்த விருது வழங்கும் விழாவை நடத்துகிறீங்க. அப்போ இந்த விருது வழங்கும் விழாவை நீங்கள் நடத்துகிறதால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நிச்சயமாக வந்து இப்போ எங்களுக்கு விருது கொடுக்குறது எங்களோட செலவாளன்னு சொன்னால் நான் சொன்னேன் தானே, ஸ்பான்சர்ஸ் எடுக்கலாம், அது கொமர்ஷியல் ஒன்று செய்யலாம், அட்வர்டைஸ்மெண்ட் புக் செய்யலாம், அதெல்லாம் செஞ்சு தான் ஒரு நிகழ்ச்சி செய்கிறது. அது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து எந்த நேரம் அதை செஞ்சு தான் அது பிஸ்னஸ் தானே. இப்போ நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு போகிறோம், இப்போ நாங்கள் ஒரு நிகழ்வு செய்ய போகிறோம். அப்போ அப்படி ஒரு நிகழ்வு செய்யலாம். ஒரு சாதாரணமாக முந்தி கூட டான்ஸிங் பெர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூட கொமர்ஷியல் உதவிகள் இல்லாமல் செய்ய இயலாது. ஊடகங்களுக்கும் அது இயலாது தானே. இன்னொருத்தோட அனுசரணை தான் அவங்களும் செய்ய இயலும். அதை மாதிரி அந்த கலைஞருக்கு அது இருந்தால். ஆனால் வந்து இதை தொடர்ந்து செஞ்சு மற்றவங்களோட கண்ணுக்கு இது விருது செய்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக விளங்குற அளவுக்கு நாங்கள் அதை அப்படி மேம்படுத்தக்கூடாதுன்றது தான் நான் சொல்கிறேன். சில அவங்க ஆர்குமெண்ட் பண்ணலை, நாங்கள் இப்படி செய்ய அவங்க சொன்ன கருத்துக்களும் சிலது சரி, நாங்கள் இது செஞ்சு தான் நாங்கள் எடுக்க அது ஓகே, அதை நாம் ஒத்துக்கொள்ள 4 பேர் வந்து. ஆனால் இதுக்காக வேண்டி அவனுக்கு விருது கொடுத்து தான் அதை உதவி எடுக்கணும்னு இயலாது. அவர் உண்மையான கலைஞராக இருக்கணும். அவர் சாதாரணமாக வந்து இலங்கையை பொறுத்தவரையில் 5-10 வருஷமாவது அவர் சேவையில் நல்லா இருந்திருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது இல்லாமல் ஒருத்தருக்கு விருது கொடுக்குறேன்னு சொல்கிறது அது சரியில்லை. உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. என்னென்னு சொன்னால் விருது விழான்ற சொல்கிறது வந்து அந்த அடுத்த மனுஷன் நான் சொன்ன ஊக்குவிக்கிறதுன்னு சார், அதை கேட்டகிரியாக நீங்கள் பிரித்து நீங்கள் விருதுகளை கொடுங்க. அந்த கேட்டகிரியை பிரித்து அந்த இப்போ அவர் சொல்லுமே ஒரு கலைத்துறைக்கு வந்தீங்க, அவர் 2 பெர்ஃபார்மன்ஸ் 2 பெர்ஃபார்மன்ஸ் அப்கமிங்காக கொடுங்க. அவர் எத்தனை வயசாக இருந்தாலும் போகிற அப்கமிங் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே விருதை கொடுத்துருந்தா இப்போ எனக்கும் கூட சாதாரணமாக அந்த கலை காவலன்னு ஒரு விருது தந்தாங்க. நான் இன்னும் பட்டத்தை போட்டுக்கல. இனி அப்படி விருதுகள் கிடைச்சிருக்குது. அதை நாங்கள் அவர் செய்கிற விஷயத்தை கொண்டு நான் வந்து ஒரு நல்ல மனிதன் நல்லா முன்னுக்கு வராரு செய்கிறாரு, அது ஓகே. அப்போ அப்படி செய்யலாம், அது வேறு கதை. அதுக்காக வேண்டி இன்னொருத்தருக்கு விருது கொடுக்குறதுக்கு ஒரு பிஸ்னஸ்காரருக்கு விருது கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த விருது இல்லாமல் அவர் உதவி செய்கிறான்னு சொல்ல இல்லாது. அவர் உதவி எடுக்கலாம், அவரை கௌரவிக்கலாம். இவர் இந்த எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு உதவி செஞ்சார்னு சொல்லி அதுக்காக வேண்டி அவர் விருது கொடுக்க இல்லாது. அவருக்கு கொடுக்கறது விருது இல்லை, அவர் வந்து இந்த அவரோட அவர் பணத்தை எங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்ச இது ஒரு கௌரவப்படுத்துகிற ஒரு கௌரவ இது ஒன்று கொடுக்கலாம், கௌரவ ஃப்ரேம் ஒன்று கொடுக்கலாம் எங்களோட நிறுவனத்தால். சரி, 2015 ஒரு விருது வழங்கும் விழா நடத்துகிறீங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு நிகழ்வும் நீங்கள் நடத்தல், அதாவது பிரம்மாண்டமாக 2026 மற்றும் ஒரு நிகழ்வை நடத்துகிறீங்க. இந்த 11 வருட கேப் எதுக்கு? நிச்சயமாக பிரேம், நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்னை பொறுத்தவரையில் இந்த வந்த போனால் நிகழ்ச்சியை எனக்கு செய்ய இல்லாது. ஏன்னா ஏண்ட பிரம்மாண்டமாக நான் செய்கிற நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். என்ன நிகழ்வு வந்து அப்படி ரூட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த துறக்கா நான் எடுத்திருக்கிற ஏற்பாடுகள் மிச்சம் அப்படி பயங்கரமான ஒரு அழகுபடுத்தணும். ஏன்னா தென்னிந்தியாவில் செய்கிறாங்க, தென்னிந்தியாவுக்கு மட்டும்தான் செய்ய இயலுமா? ஏன் இளைஞர் உள்ள கலைஞர்களுக்கெல்லாம் செய்ய இயலாதா? அங்கே உள்ளவங்க இங்கே ஷூட்டிங் எடுக்க வராங்க, ஏன்னா அங்கே நயத்துக்கு செய்யலைன்னு இங்கே வராங்க. ஏன் எங்களோட நாட்டிலேருந்து எங்களுக்கு செய்ய இயலாது? அப்போ அதை மாதிரி எங்களோட அவங்க அங்கே அதே ஊர் இருக்கிறாங்க, மக்கள் ஜனத்தொகை கூட. ஆனால் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஊரிய மாதிரி எங்களுக்கு எங்கள் நாட்டில் செய்யலாம் தானே. அப்போ அந்த மாதிரி நான் பிளானிங் பண்ணி அந்த ஒரு விழா செஞ்சது அது எல்லாருடைய மனசில் பதிஞ்ச மாதிரி இன்னொரு நிகழ்வு செய்யக்குள்ள கஷ்டப்பட்டு ஒழுங்கான முறையில் செஞ்சு மக்கள் மத்தியில் சேர்க்கணும். அதான் என்ற முறை. அதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ காலம் டைமிங்கில் நீ இடைக்கிட விருது விழான்னு செய்கிறது அது ஒழுங்கும் இல்லை. இந்த ட்ராமாக்கள் எங்களோட ஃபிலிம் செஞ்சது அதெல்லாம் செஞ்சேன். நான் மறுவா ரீமேக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சேன். அது வந்து எல்லாம் வயதானவர்கள் தான் அந்த டான்ஸிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அவங்க வந்து சொன்னாங்க வந்து நாங்கள்லாம் ஆடணும், எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யுங்கன்னு. அதை கேட்டது வந்து எங்களோட மோகன் குமாரோட வைஃப், அவங்க வந்து நல்ல ஒரு கலைஞர்.
அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்ய ஆசைன்னு சொல்லி. அதே மல்லிகை கீர்த்தி தான் அவங்க டான்ஸிங் எல்லாம் பழக்கினாங்க. அந்த மாதிரி நிகழ்வு ஒன்று செஞ்சோம் நாங்கள். அது நல்லா இருந்துச்சு. ரீமேக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து வயசானவங்க வந்து சரியாக 22, 23, 25 வயசுக்கு வந்துடுறாங்க அந்த நிகழ்வில். இனி அது அவங்களோட மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. மற்றவங்க பார்க்குறதுக்கும் அது ஒரு பொறாமையாக இருந்துச்சு. இன்னுமா இப்படி செய்கிறாங்க, 75 வயசாவியுமா இப்படி, அந்த அளவுக்கு ஒரு ஞாபக ஊட்டல் நடந்துச்சு. இதுதான் எங்களோட ஒரு நோக்கமாக இருக்குது. அது ஒரு காரணம் தான் இப்போ விருது விழா வந்து அதுக்கப்புறம் நடக்க இருக்கிறது. விருது விழா மட்டும் இல்லை, நிகழ்வுகளும் நடக்க இருக்கிறது. நிகழ்வுகளும் நாங்கள் ரிஹர்சல் பண்ண இருக்குது. கம்ப்ளீட்டாக அழகான முறையில் செய்ய வேண்டியதாக இருக்குது. சும்மா வந்த போனதுக்கெல்லாம் நான் நிகழ்ச்சி செய்ய மாட்டேன்றது மிச்சம் பேருக்கு அது தெரியும். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.